வணக்கம். இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நாம் இந்த கோவிலோட சிறு வரலாறு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து இந்த கோவிலுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. சாகாவரம் பெற்ற மகிஷாசூரனை அழிக்க அம்பாள் சிவனை நினச்சி வழிபட்டு பூஜை செஞ்சு சூரனை அழித்தாள். அம்பாள் சிவனை நினச்சி இந்த வனத்தில் தியானம் செஞ்சதால் இங்குள்ள அம்மன் வனபத்ரகாளி அம்மன் அப்படின்னு பெயர் பெற்றுச்சு. இந்த கோவிலில் காவல் தெய்வமா பீமனும் பக்காசூரனும் இருக்காங்க. இந்த கோவிலுக்கு பக்கத்துல ஆறு இருக்கு. இந்த ஆறுல புனித நீராடிட்டு மக்கள் இந்த வனபத்ரகாளி அம்மனை வழிபடுறாங்க. இந்த கோவில்ல என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாசத்துல நடக்கிற 36 அடி நீளமுள்ள ஆடி குண்டம் இந்த கோவில்ல மிக சிறப்பா இருக்கு. இது தவிர கெடா வெட்டுறது தான் இங்கு தனி சிறப்பா இருக்கு. இங்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15,000க்கும் மேல கெடா வெட்டுறாங்க. இந்த கோவிலுக்கு போன அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.